ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு கோபாலி அப்படின்ற ஒரு சீரீஸ் எப்படி இருக்குன்னா இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இங்க ஒரு பெரிய குடும்பம் இருக்குங்க. குடும்பத்துல 3 பசங்க, அதுல 2 பேருக்கு திருமணமாகி எல்லாரும் ஒரே வீட்ல வாழ்வாங்க. அந்த குடும்பத்துடைய மூத்த பையன் கோபி இருக்காரு பாத்தீங்களா, அவர் மட்டும் தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணி பக்கத்து ஊர்ல இருக்கிற 3 அண்ணன் தம்பிகளுக்கு பிறந்த திவ்யான ஒரு பொண்ண 2ஆவது தரமா திருமணம் பண்ணி ரகசியமா குடும்பம் நடத்த செய்யறாரு. வெள்ளிக்கிழமை ஆனா அந்த வீட்டுக்கு அவர் போயிடுவாருங்க. அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை அங்க போகையில இந்த கோபியுடைய 2வது மனைவி மர்மமான முறையில இறந்துடுறாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த அந்த 2வது மனைவியோடைய அண்ணன் தம்பிகள்லாம் என் தங்கச்சி சாவுக்கு கோபி தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது? இந்த கோபி அவரோட வீட்ல ரொம்ப உத்தமரா இருப்பாரு. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் அவர் வீட்டுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பா இந்த கதையில சொல்லிருப்பாங்க. படம் OTT-ல தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. கதையில என்ன இருக்குன்றத உள்ள போய் பார்த்துடலாம். நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே கோபாலி அப்படின்ற ஒரு குலதெய்வ கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்குள்ள ஒரு மர்மமான கொலை நடக்குது. அந்த சம்பவத்தை பத்தி அந்த ஊரே அங்க பேசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுதுங்க. ஒரு பெரிய குடும்பத்தை காமிக்கிறாங்க. அந்த குடும்பத்துடைய கடைசி பையன் இந்த ராமு. இந்த வயசான தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, இது அந்த ராமுவோடைய அப்பா. இந்த ராமுக்கு 2 அண்ணங்க இருப்பாங்க. தோ வராரு பாத்தீங்களா, இவரு தான் மூத்த அண்ணன். இவரு தாங்க அந்த கோபி. 2ஆவதா இன்னொரு அண்ணன் இருப்பாரு, அவரு பேரு சீனு. அந்த சீனு கொஞ்சம் கோவக்காரருங்க. குடும்பத்துடைய 2வது பையனா இருந்தாலும் அந்த சீனுவை பார்த்தா தம்பியும் பயப்படுவாரு, இந்த அண்ணன் கோபியும் பயப்படுவாரு. அவரு கஷ்டப்பட்டு மெக்கானிக் வேலை பார்க்கறதுனால தான் இப்ப இந்த குடும்பமே ஓரளவுக்கு கௌரவமான நிலைமையில இருப்பாங்க. அது போக அந்த குடும்பத்துடைய மூத்த பையனான அந்த கோபி இருக்கார்ல, அவருக்கு ஒரு அழகான மனைவியும் 16 வயசுல ஒரு பையனும் இருப்பான். அதுக்கப்புறம் 2வது பையன் சீனு இருக்கார்ல, அவருக்கு ஒரு அழகான மனைவியும் ஒரு சின்ன பொண்ணும் இருப்பாங்க. மூத்த பையன் கோபி அப்பப்போ கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரது வழக்கங்க. அதனால கொஞ்சம் கம்மியா தான் சம்பாதிப்பாரு. ஆனா 2வது பையன் மெக்கானிக் கொஞ்சம் நல்லா சம்பாதிப்பாருன்னு சொன்னல, அதனால வீட்டுல அந்த சீனுவோட ஒய்ஃப் தான் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவாங்க. இப்ப சோட்டுன்னு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவர் தாங்க அந்த மூத்த அண்ணனுடைய பையன். அவருமே ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப குடும்பத்துடைய இளைய மகனான நம்ம ராமுவும் அண்ணன் கோபி கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு அவன் எங்கேயோ வெளியே கிளம்புறான். அப்பதான் அண்ணி வந்து, உன்னோட 2வது அண்ணன் சீனு ஷெட்ல இருப்பாருப்பா, அப்படியே இந்த சாப்பாடை கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, போற வழியில 2வது அண்ணனுடைய பொண்ணையும் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போக சொல்றாங்க. கட் பண்ணா இதே வேலையில தான் ரமணா அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. இப்போ கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏரிக்கு பக்கத்துல யாரையோ ஒருத்தனை குத்தி போட்டுட்டு அந்த ரமணா போதையில இருக்க, அப்பதான் அந்த ரமணாக்கு ஹரி அப்படின்ற ஒரு நண்பன் இருப்பான். அவன் அந்த இடத்துக்கு வந்து, எப்பா குத்தி போட்டனா பாடியை மறைக்க மாட்டியா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது, வா மறைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கோணிப்பையில அந்த பிணத்தையும் கட்டி கட்டி அங்க இருக்கிற ஏரியில இறக்கி விட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப புஷ்பா அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய காமிக்கிறாங்க. இவங்க இந்த ரமணாவுடைய தங்கச்சி. அப்படி ஆத்துல போய் மீன் பிடிச்சுக்கிட்டும் வராங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல அந்த கோபி வீட்டுக்கு வருவாரு, அவருக்காக தான்ற மாதிரியும் சொல்றாங்க. தன்னோட தங்கச்சி இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது, அதாவது 2வது மனைவியா இருக்கிறது இந்த ரமணாக்கு பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாருங்க. இப்ப அந்த குடும்பத்துடைய இளைய மகன் ராமுவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் முதல் அண்ணனோட பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். டேய் சோட்டு, நீ ஏதோ ஸ்கூல்ல வேலை இருக்குன்னு கிளம்புன, இங்க நான் விளையாடுகிற, இவனுக்குலாம் விளையாடக்கூடாது, இவனுக்குலாம் ரவுடி பசங்க, வாடான்னு சொல்லி அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போக, அப்ப ஒரு சின்ன பிரச்சனை வேற ஆகுதுங்க. எங்க டீம்ல ஆட வந்த பையனை நீ எப்படா கூட்டு போலான்ட்டு, டேய் அவன் என் அண்ணன் பையனான்னு சொல்லி அவனுக்குலாம் சண்டை போட்டுட்டு இப்பதான் சைக்கிள்லயும் ராமு சோட்டுவை கூட்டிட்டு வர, அப்பதான் வழியில சோட்டு ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறான். டேய் சோட்டோ, 16 வயசுல தான் ஆகுது, எதனா கேஸ்ல உள்ள போயிட போற, வயசு இருக்கடா தம்பி அப்படின்ற மாதிரியும் சொல்லி கூட்டிட்டு வர, ஒரு வயசான தாத்தா இப்ப பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. இவரு யாருன்னா இந்த பெரிய குடும்பம் இருக்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்துடைய அப்பா இருக்காருல, அவருடைய தம்பி. அதாவது நம்ம ஹீரோக்களுக்கு சித்தப்பா முறை வருங்க. அப்ப அந்த ஊருக்காரனான கொஞ்சம் நீட்டமா முடி வச்சிருக்கவன பாக்குறாரு. இந்த பையன் யாருன்னா முன்னாடி வில்ல ரமணான்னு ஒருத்தன் சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு கூட பிறந்த 3 தம்பிங்க இருப்பாங்க. அதுல ஒரு தம்பி தான் இந்த நீட்டமா முடி வச்சிருக்கவன். இவன் ஊருக்குள்ள நிறைய இடத்துல போய் களவான்ட்டு வந்துருவானா. இப்ப கூட எங்கேயோ திருட்டு போச்சுன்ற மாதிரி அவனை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனா அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப பெரிய குடும்பத்துல இருக்கிற அந்த அப்பாவும் அந்த தம்பியும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்க ஒரு கான்ஸ்டபிள் வராரு. ஊருக்குள்ள என்ன பஞ்சாயத்து வந்தாலும் இந்த பெரிய குடும்பத்து ஹீரோக்கள் தான் அதை செஞ்சு வைப்பாங்க. அதை கேஸ் எதுவும் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ போலீஸுக்கும் காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிட்டு போறதுக்கு தான் இந்த கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. ஆனா இந்த வாட்டி காசு கொஞ்சம் அதிகமா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வர 2வது பையன் சீனுவும், உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு வீட்டுக்குள்ள சேர்க்கறதே பெரிய
பெரிய விஷயம். காசா கேக்குறேன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள அங்கேயே அறைய அதுல அந்த கான்ஸ்டபிளுக்கு சீனு மேல பயங்கர எரிச்சல் வருதுங்க. அதே வேளையில இந்த கோபியும் வெள்ளிக்கிழமைன்றதுனால ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போக அங்க அவங்க ரெண்டாவது மனைவியோட தம்பிகளும் அண்ணனும் எவ்வளவு நாள் தான் எங்களை ஊருக்கு ஒதுக்கப்புறமா வச்சிருக்க போற, சீக்கிரமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உன்னுடைய தம்பிங்க கிட்ட எல்லாம் எங்களை பழக விடு, நாங்களும் சொந்தத்துக்காக தானே ஏங்குறோன்ற மாதிரிலாம் கோபி கிட்ட கேட்க, ஆனா கோபி இவங்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் இங்க வந்தா கூட்டு போன ஒப்பாரி வைக்காதீங்கடா, அதான் கொஞ்ச நாள் போட்டோ கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அதே வீட்டுல இருக்கிற வில்ல ரமணாவும் அதான் அந்த குடும்பத்துடைய மூத்த அண்ணன் இல்ல, அவனுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த கோபிய இங்கேயே போட்டுலான்ற மாதிரி அருவா எடுத்துட்டு வர, அப்பதான் ரமணாவை அவங்க தங்கச்சியும் தனியா கூட்டிட்டு வந்து, கொஞ்சம் பொறுமையா இரு ரமணா, அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும், நம்மளே இந்த கோபியோட சொத்தை அடையத்துக்கு தான் நான் இந்த கோபிய கஷ்டப்பட்டு மயக்கி ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அந்த சொத்தை மட்டும் என் பேர்ல அவன் எழுதி வைக்கட்டும், அவன் அவனுடைய தம்பிங்க எல்லாரு கதையும் முடிச்சிடலான்னு சொல்ல, இதனால்தான் இந்த ரெண்டாவது மனைவி வெள்ளிக்கிழமை ஆனா இந்த கோபிய மயக்கி மயக்கி இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ அந்த வில்ல ரமணாவும் தான் தங்கச்சிய தான் கண்ணு முன்னாடியே அந்த கோபியோட அறைக்கு அனுப்பி வச்சுட்டு வெளியே கோவத்தோட காத்திருக்காருங்க. இப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு முதலாளி இருக்காருங்க. அந்த முதலாளி கிட்ட வேலை கேட்டு இந்த பெரிய குடும்பத்தோடைய இளைய மகன் நம்ம ராமு வராரு. எப்பா இந்த இடத்துல இந்த வில்ல ரமணா இருக்கான்ல, அவனோட தம்பி தான் வேலை பார்த்தான், அவன் கொஞ்சம் கமிஷன் அடிக்கிறான், அதனாலதான் உன்னை இந்த வேலைக்கு நியமிக்கிறேன், ஒழுங்கா பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்ல, அதே நேரத்துல தான் ரமணாவுடைய இன்னொரு தம்பி அந்த கம்பெனிக்கு வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா வாட்ச்மேனுமே முதலாளி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீங்க வந்து கிளம்புன்னு சொல்ல அவனுக்கும் பயங்கர கோவம் வருது. உள்ள வந்து முதலாளி கிட்ட ரெண்டுல ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா அந்த முதலாளியுமே நீ கிளைண்ட் கிட்ட பொருளை வித்தா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனா என்கிட்ட 35,000 ரூபாய் தான் கொடுக்குற, 15,000 ரூபாய் ஆட்டைய போடுற, உன்னை வச்சுலாம் இதுக்கப்புறம் வியாபாரம் பண்ண முடியாது, அதனாலதான் உன் இடத்துக்கு பெரிய குடும்பத்துடைய இளைய மகன் இந்த ராமு வந்துட்டான்னு சொல்ல, இப்ப அந்த வில்ல ரமணாவோட தம்பியும் ராமு மேல ஒரு கண்ணை வச்சுட்டு என்னை தாண்டி நீ இந்த வேலையில எப்படி இருக்குன்னு பாத்துடலான்ற மாதிரியும் ஒரு கோவத்தோட வெளியே போறான். அப்பதான் அங்க என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த போதை பொருட்களை கைமாத்தி விடுற ஒரு பிசினஸ் தான் அங்க பண்றாங்க. அப்படி அந்த முதலாளியும் இந்த இளைய மகன் ராமு கிட்ட கொஞ்சம் போதை பொருட்களை கொடுத்து இதை கரெக்டா கைமாத்தி விடவும் சொல்றாரு. அப்படி ராமுவும் தான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்ப, அப்போ ராமுவை பழிவாங்கத்துக்கு வாசல்ல காத்து கடந்த அந்த ரமணாவோட தம்பியும் அவனோட ஆட்களோட துரத்துறான். ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன், இவன் வந்து அதை கெடுக்கிறான், இவனை இப்பவே கை காலெல்லாம் உடைச்சு போட்டுட்டு வீட்லயே உட்கார வைக்கணும்னு சொல்லி விடாம துரத்துக்கிட்டு போறாங்க. இப்ப ராமுவும் ரொம்ப பயந்து, ஏன்னா ராமு ரொம்ப பயந்தவங்க, அவனோட வீட்டுக்கும் வரான். அந்த நள்ளிரவு 12 மணி இருக்குங்க. அப்ப அந்த ராமுவோட வீடுன்னு கூட பார்க்காம வீட்டுக்குள்ளேயும் அந்த ரமணாவுடைய ஆட்களும் தம்பியும் இறங்குறாங்க. ஆனா அவங்களுக்கும் வீட்டுக்குள்ள சீனு இருக்காருன்ற விஷயம் தெரியாதுங்க. அந்த பெரிய குடும்பத்துடைய ரெண்டாவது மகன் தான் சீனு. அப்படி வெளியே அவரு மூச்சா போலான்னு வராருங்க. அப்ப யாரோ பதுங்கி இருக்கிறத பாக்குறாரு. அப்ப அங்க வந்த எல்லாரையுமே இரும்பு ராட வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. அங்க ரமணாவுடைய தம்பி வந்திருக்கான்னு கூட பார்க்காம அந்த ரமணாவோட தம்பியையும் ஒரு இரும்பு ராட வச்சு முதுகுலியா அடிச்சு விரட்டி விடுறாரு. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் தம்பி ராமுவையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனைய பண்ணிட்டு வந்த, எதுக்காக அவனுங்க உன்னை துரத்திக்கிட்டு வந்தாங்கன்னு கேட்க, இல்லனா கிரிக்கெட் விளையாடுற இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு சொல்லி இப்ப தம்பி அந்த மோசமான கும்பல்ல போய் இந்த போதை பொருட்கள் விக்கிறதுனால பிரச்சனைன்ற விஷயத்தெல்லாம் அண்ணன் சீனு கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. ஆனா சீனுக்கு ராமு மேல ஒரு சந்தேகம் இருக்குங்க. இப்ப காலையில விடியுதுங்க. ராத்திரி ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போயிட்டு வந்த மூத்த அண்ணன் கோபியுமே அங்க மாட்டு பக்கத்துல உட்காந்து பால் கறந்துகிட்டு இருக்க, அப்ப அவங்க மனைவி வந்து ராத்திரியில எங்க போறீங்க, ராத்திரி நம்ம வீட்டுக்கு சில கும்பல் வந்துட்டாங்க, சீனு அண்ணன் இருந்ததுனால அவங்க எல்லாரையும் அடிச்சிட்டாரு, ஏதோ ராமு பிரச்சனையை இழுத்துட்டு வரான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த கோபியும் பதறி போறாரு. தான் தம்பி ராமுக்கோ கால் பண்ணி என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, சீனு அண்ணன் கிட்ட சொன்னா அதே பையன் தன்னோட மூத்த அண்ணன் கோபி கிட்டையும் சொல்றாரு. அதே வேலையில தான் ரெண்டாவது பையன் சீனுவும் டவுனுக்கு வராருங்க. இவங்களுக்கு ஒரு சித்தப்பா இருப்பார்ல, அந்த சித்தப்பாக்கு ஒரு பையன் இருப்பான், அவரோட பேரு கிருஷ்ணன், அவரு ஒரு டாக்டரா ஆயிருப்பாரு. இவங்க குடும்பத்திலேயே கொஞ்சம் படிச்சு முன்னேறினவன் அந்த கிருஷ்ணன் தான். அப்படி அந்த கிருஷ்ணனை பார்த்து அவர் வீட்டுல செஞ்ச பாயாசத்தையும் கொடுத்துட்டு போக, அப்பதான் அந்த கிருஷ்ணன் கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறதையும் இந்த சீனு கவனிக்கிறாரு. அது நேத்து வந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்த மாதிரியே இவருக்கு அடையாளம் தெரியுது. பின்னாடியே துரத்திக்கிட்டு போக அவங்க இருந்து தப்பிக்க அது அந்த வில்ல ரமணாவுடைய தம்பி தான் போல. இப்ப சட்டைய மாத்திக்கிட்டு சீனு கண்ல மாட்டாதபடியும் தப்பிக்கிறான். இப்ப அந்த வில்லன் ரமணாவை காமிக்க, ரமணா கிட்ட அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம தம்பி இருக்கானே ராத்திரி யாரு கூடயே சண்டை போட்டு வந்திருக்கான் போல, காலு கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறான், என்ன அவனை கூப்பிட்டு கேளுன அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அங்க தம்பியும் கூப்பிட்டு ராத்திரி எங்கடா போயிட்டு வந்த, என்ன என்கிட்ட மறைக்கிற, உன் கூட்டாளிங்களுக்கு போன் பண்ணி கேட்டனா அவ்வளவுதான், யார்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வரேன்னு கேட்க அவன் எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. உடனே சட்டையை கலட்டி காட்ட சொல்றாரு. அவனும் சட்டையை கலட்டி காமிக்க, அப்போ முதுகுலாம் நிறைய தழும்புகள் இருக்கு. அப்பதான் அந்த தம்பியும் என்ன அந்த சீனு தானே இப்படி பண்ணா, என்னோட வேலையை தூக்கி அந்த பெரிய குடும்பத்துல இருக்கிற ராமுக்கு கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி அந்த
பெரிய குடும்பத்துல இருக்கிற கோபி நம்ம அக்காவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஏதேதோ பண்றான். அவனுங்க எல்லாரையும் போட்டுட்டு அந்த சொத்தை நம்ம வசம் ஆக்கிக்கணும்னா எவ்வளவு நாள் தானா அவனுங்களுக்கு அடிமையாவே இருக்கிறதுன்ற மாதிரியும் கொஞ்சம் கொதிச்சு பேசுறாரு. அப்பதான் அந்த வீட்டுக்கு அந்த பெரிய குடும்பத்துடைய மூத்த பையன் கோபியும் ரெண்டாவது மனைவியான இந்த வில்ல ரமணாவுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்கு வரான். இன்னொரு பக்கம் இந்த சீனுவுமே ஊருக்குள்ள வர அப்பதான் தான் தம்பி ராமுவுடைய கூட்டாளிகள் கூட பேசிட்டு இருக்கும் போதோ கிரிக்கெட் விளையாடுறதுனால பிரச்சனை இல்ல, ராமுவை வேற விஷயமா தான் போட்டு தள்ள வந்தாங்கன்ற மாதிரியும் சொல்ல இதுல அண்ணன் சீனுவும் டென்ஷன் ஆகுறாரு. இப்ப ராமு எங்கடான்னு கேட்க அவன் அங்க இருக்கிற வயல்வெளியில உட்காந்து கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கான் போல. இப்ப உடனே தம்பி ராமுவை பாக்குறதுக்கும் இந்த சீனு அண்ணன் அவர் ஃப்ரெண்டு பைக்கை, அதாவது ராமுவோடைய ஃப்ரெண்டு பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப ராமுவும் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி, டேய் உன்கிட்ட தானே பொட்டலத்தை கொடுத்தேன், அதை கை மாத்திட்டியான்னு கேட்க, டேய் அந்த பொட்டலமே பைக்ல தாண்டா இருக்கு, அந்த பைக்கை தான் உன் அண்ணன் எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல அப்படி சீனு வேகமா ராமுவை பார்க்க வர வழியில ஒரு லாரி வந்து இந்த சீனுவை இடிக்குது. இவரும் பறந்து போய் விழறாரு. அப்படி அந்த லாரிக்குள்ள யாரு இருக்கான்னு பார்த்தா இந்த சீனுவோடைய அண்ணன் அந்த பெரிய குடும்பத்துடைய மூத்த மகன் கோபி தாங்க இருக்காரு. ஏன் கோபி தன்னோட தம்பி சீனுவையே இப்படி பண்ணாரு, அதுவும் இந்த சம்பவத்தை பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிட்டாரு. எதுக்காக இப்படி பண்ணாருன்ற மாதிரி நம்ம சீனுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப வில்ல ரமணாவும் அவனுடைய தம்பிகளும் யாரையோ அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்க இந்த இறப்புக்கு காரணமா இருந்த அந்த கோபியோடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் கூட உசுரோட தப்பிக்க கூடாது, அந்த கோபி சீனு ராமுன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு தள்ளணுன்ற மாதிரியும் அங்க ஒரு ஆள் அனுப்பி அங்க ஒரு தாடிக்காரர் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த தாடிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு காசு வாங்கிக்கிட்டு யார போடணுமோ அவங்கள போடுவாரு. ஆனா இப்போ கோபியோட குடும்பத்தை போட சொன்னதுனால அது மட்டும் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு அதுல சீனுவும் ஒருத்தனா இருக்கான், அந்த சீனுவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவனை தாண்டி அவன் குடும்பத்தை தொட முடியாதுன்னு சொல்ல அப்பதான் அந்த வில்ல ரமணாவும் சீனு இப்பதான் லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், இதுதான் சரியான சந்தர்ப்பம், அந்த குடும்பத்துல இருக்கிற கோபி ராமு அவங்களோட மனைவி அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாரையும் போடணும் அப்படின்னு இப்ப வில்ல ரமணா சொல்ல இதுக்கும் அந்த தாடி அங்கிள் ஒத்துக்கிட்டு கிளம்புறாரு. போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கும் நேத்து ராத்திரி ஒரு லாரி இடிச்சு நம்ம சீனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட அப்ப அவர் ஓட்டிட்டு வந்த வண்டிய ஸ்டேஷன்ல தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் வண்டியில இருக்கிற டப்பாவை செக் பண்ணும் போதோ அதுல சில போதைப் பொருட்கள் இருக்கிறதையும் அந்த கான்ஸ்டபிள் கண்டுபிடிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து சீனு அரைஞ்சார்ல, அதுல கோமா இருக்கிற கான்ஸ்டபிள் இந்த போதை கேஸ போட்டு சீனுவை உள்ள தள்ளானும் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இங்க சீனுவை காமிக்கிறாங்க. சீனு கை உடைஞ்சி அங்க ஒரு மருத்துவர் வீட்லயும் கட்டு போட்டுக்கிட்டு இருக்க, நாட்டு மருத்துவர்ன்றதுனால இந்த காயம் மாறதுக்கு சில நாட்கள் ஆகும், அது வரைக்கும் நீ இங்க இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, உன் பொண்டாட்டி அம்மா அப்பான்னு சொல்லி யாரும் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு நம்ம சீனுவை அங்கேயே தங்க வச்சுக்கிறாரு. அப்பதான் சீனுவோட பொண்டாட்டியும் சீனு கிட்ட வந்து பத்திரமா இருங்கன்னு சொல்ல வர, ஆனா சீனுவுமே நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என் அண்ணன் கோபி தான் காரணம், அந்த லாரி ஓட்டிட்டு வந்தது அந்த கோபி தான், எதுக்காக அண்ணன் என்ன இடிச்சிட்டு ஓடிச்சு அது எனக்கு ஒன்னும் புரியல, எதுக்கோ நீ வீட்டுல கொஞ்சம் சூதானமா இருன்ற மாதிரி தான் மனைவியையும் அங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்பதான் அந்த ஊருக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வராருங்க. அந்த எஸ்ஐ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர். அப்படி ஊருக்குள்ள இருக்கிற ரவுடிகளுடைய கேஸ் ஃபைல் எல்லாம் கொண்டு வர சொல்ல அப்பதான் அந்த கான்ஸ்டபிளும் இங்க சீனுன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணும் சார், அவனோட வண்டியில போதைப் பொருள் இருந்ததுன்னு சொல்ல அப்பதான் அந்த வண்டி சீனுவோட பேர்லயே இல்ல, அந்த வண்டியோட ஓனர் இன்னொருத்தன், அதுக்காக எல்லாம் சீனுவை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் அந்த எஸ்ஐ மறுக்கிறாரு. இப்ப அந்த பெரிய குடும்பத்துடைய முதல் பையன் கோபியுமே ரொம்ப பயந்து போய் அடுத்த நாள் காலையில தான் சித்தப்பா வீட்லயே வந்து பதுங்கி இருக்க அப்பதான் உங்க சித்தப்பாவோ, டே கோபி உன் தம்பி சீனுவை யாரோ லாரியால இடிச்சிட்டாங்கன்னு சொல்ல அப்ப கோபி ஷாக் ஆகுறாரு. அப்ப நேத்து நான் லாரி ஓட்டுறப்போ அவனதான் இடிச்சிட்டனா, ஐயோ என் தம்பியவே நான் இடிச்சிட்டேனேன்ற மாதிரி இன்னும் பயப்பட அப்பதான் உண்மையாலே நேத்து ராத்திரி அந்த கோபி தன்னுடைய ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு வந்திருப்பார்ல, அங்க என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. வழக்கம் போல கொஞ்சம் சரக்கை எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டாவது மனைவியும் மீனெல்லாம் செய்ய சொல்ல, ஆனா அந்த ரெண்டாவது மனைவியோடைய அண்ணன் இந்த வில்ல ரமணாவும் அவனோட தம்பிகள் தான் இப்ப கோவமா இருப்பாங்களே, ஆல்ரெடி அதுல இருக்கிற ஒரு தம்பிய இந்த கோபியோடைய தம்பி சீனு வேற அடிச்சிருப்பார்ல, அதனால அவனுங்க இப்ப கோபிக்கு மரியாதை கொடுக்காம முக்கியமா ரமணா கோபி பக்கத்துலயே வந்து ஒரு சரக்கு பாட்டில எடுத்து கோபியோட கழுத்துலயே வச்சு, இது வரைக்கும் உன்கிட்ட சொத்து இருந்ததுனால தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குன்னு என் தம்பி மேலேயே உன் தம்பி கை வைப்பானா, தோ இங்கேயே உன் கதை இப்ப முடிய போகுது அப்படின்னு அவனை மிரட்டி அந்த கோபியோட சொத்துக்கள் எல்லாம் அவங்களுடைய பேருக்கு ஒரு பத்திரம் போட்டும் எழுதுகிறாங்க. கோபிக்குமே இது பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. தான் ரெண்டாவது மனைவி கிட்டையும் எவ்வளவு நாள் காதலிச்சு என்கிட்ட ஒன்னா இருந்ததெல்லாம் என் சொத்துக்கு தானான்ற மாதிரி கேட்க, ஆமாயா சொத்துக்கு தான் இருந்தேன், அதான் எழுதி குத்துட்டல, இப்பவே உன் கதையை முடிச்சிருவாங்க போய் சேருன்னு சொல்ல, இவங்களெல்லாம் நம்பாத, சொத்துக்காக கடைசியில உன்னையும் எதனா பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் அந்த ரெண்டாவது மனைவி கேட்க மறுக்கிறாங்க. அப்பதான் வெளியில ரமணாவும் அவரோட கூட்டாளியும் உள்ளேயே வச்சு என் தங்கச்சி புருஷனோட கதையை முடிச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்க, அதுலதான் இந்த கோபி ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப குறுக்க வந்த தன்னோட ரெண்டாவது மனைவியையும் தள்ளி விடுறாரு.
இருக்காரு. அவங்க ஒரு ஆணியில போய் இடிச்சுக்க இப்ப அங்க இருக்கிற ஒரு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த கோபியும் கிளம்ப இந்த சம்பவத்துல அங்கேயே அந்த ரெண்டாவது மனைவி மயங்கி விழுறாங்க. பக்கத்துல இருக்க தம்பிகளும் அக்காவை எழுப்ப அப்பதான் ரமணா வர அக்காவை ஆணியில தள்ளிட்டு மாமா கொல்லப்படத்துல தப்பிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல இதுல ரமணாக்கு பயங்கர கோவம் வருது. அப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த கோபி லாரி ஓட்டிருப்பாரு. இங்க அந்த ரெண்டாவது மனைவி ஒரு கடத்துல இறந்தே போறாங்க. இறக்கத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் ரமணா கிட்டையும் என்ன இப்படி பண்ண கோபியோட குடும்பத்துல ஒருத்தர் கூட உசுரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனாலதான் இப்ப இந்த ரமணா அங்க ஒரு தாடிக்கார அங்கிள வேலைக்கு போட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கதையையும் முடிக்க சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பெரிய குடும்பத்துடைய இளைய மகன் ராமுவுக்குமே அவங்க முதலாளி கிட்ட இருந்து பிரஷர் வருது. உன்னை நம்பி சரக்க ஒப்படைச்சா நீ போலீஸ் கிட்ட என்ன கோத்து விட்டுருவ போல இருக்கே அப்படின்னு பயங்கரமா திட்ட இப்பதான் அந்த வில்லன் ரமணாவுடைய ஆட்கள்லாம் அங்க இந்த ராமுவை போட வராங்க. அப்படி ராமுவையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க நல்ல வேலை அங்க போலீஸ்காரங்க வராங்க. வந்ததும் அவங்க எல்லாரும் ஓடிட ஆல்ரெடி ராமுவோட குடும்பத்து மேல கொஞ்சம் காண்டா இருக்கிற இந்த கான்ஸ்டபிளும் அடிச்சவங்களை விட்டுட்டு அடி வாங்கின ராமுவையும் அவர் நண்பனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. இந்த பெரிய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவங்க வீட்டுல வச்ச கதையை முடிக்கணும்னு சொல்லி ரமணாவுடைய ஆட்கள் அந்த வீட்டு வாசலுக்கும் வர அப்பதான் அந்த வீட்டுடைய மூத்த மருமகள் எழுந்துக்கிறாங்க. அப்ப வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேக்குதுங்க. யாருன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க. சில மோசமான நபர்கள் என்ன துரத்துறாங்க, என்னை எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த மூத்த மருமகளும் நடு மருமகளும் அந்த பொண்ணை உள்ள கூட்டு வந்து உனக்கு ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரியும் சொல்ல அப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்க சோட்டு எழுந்துக்கிறான். இந்த சோட்டு ஒரு பொண்ணை காதலிப்பால அந்த பொண்ணு தான் உள்ள வந்து உக்காண்டிருக்காங்க. இப்ப அந்த பெரிய வீட்டுல இருக்கிற அந்த அப்பா அம்மாவும் எழுந்து அதெல்லாம் ஒன்னும் ஆகாது கதவெல்லாம் லாக் பண்ணுங்கன்னு சொல்ல அப்பதான் அந்த பெரிய குடும்பத்துல இருக்கிற அம்மாக்கு திடீர்னு மூச்சா முட்டிக்கிட்டு வந்துருதுங்க. தான் மூத்த மருமக கிட்டையும் கொல்லப்புறத்துல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாமா வைத்த கலக்குதுன்னு சொல்ல இப்ப அவங்க மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு கொல்ல பக்கத்துக்கும் போயிட்டு சுடு தண்ணி வைக்கிறாங்க. அப்ப அந்த கொல்லப்புறத்துல நிறைய அடியாட்கள் ஒளிஞ்சிருக்கிறதையும் அந்த பெரிய மருமகள் பாக்குறாங்க. மாமியார் அங்க கக்குசுல இருக்க பெரிய மருமகள் ஓடி வந்து இந்த வீட்டு கதவையும் மூடிக்க இப்ப அந்த மாமியார் அதாவது அந்த பெரிய குடும்பத்துடைய அம்மா வெளியே தாங்க இருக்காங்க. ஆனா இவங்க இப்ப உள்ள லாக் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த அம்மாவை அங்க வந்த ரவுடிக ஒன்னு சேர்ந்து போட்டு தள்ளுறாங்க. இப்ப பெரிய மருமகளும் உள்ள வந்து அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்க. நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க, நம்ம எப்படின்னா தப்பிக்கணும்னு சொல்ல இப்ப அந்த பெரிய குடும்பத்து அப்பாவும் இந்த நேரத்துல 3 பசங்க வேற வீட்டுல இல்லையே, சரி சரி வாங்க கொல்ல பக்கமா தப்பிக்கலாம்னு சொல்லி தான் மருமகளையும் பேர பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவரு அங்க இருந்து ஓடுறாரு. போற வழியில தான் தான் மனைவி பிணமா இருக்கிறதையும் அவர் பார்த்து கண்ணீர் வடிச்சு ஓடுறாரு. பட் இப்படி ஒரு விஷயம் குடும்பத்துக்கு நடந்திருக்குன்னு தெரியாம ராமுவும் அந்த ராத்திரி ஸ்டேஷன்ல இருக்க அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த எஸ்ஐயும் எதுக்காக போதைப் பொருட்களை கடத்துறீங்கன்ற மாதிரி ராமுவை போட்டு வெளுக்கிறாரு. ராமுவும் நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன், அதுக்கெல்லாம் முதலாளி தான் காரணம்னு சொன்னாலும் ஆல்ரெடி இந்த ராமு குடும்பத்து மேல வெஞ்சன்ஸ்ல இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் ராமுவை மட்டும் உள்ள கூட்டு போயிட்டு நிறைய அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த தாடிக்கார அங்குலுமே பூட்டை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைய அப்பதான் கொல்ல பக்கமா அவங்க எல்லாம் தப்பிச்ச விஷயம் கேள்விப்பட அந்த விஷயத்த இப்போ அதை ரமணா கிட்டையும் சொல்ல ரமணாவோ எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, விடியறதுக்குள்ள அவங்க எல்லாரும் பிணமா இருக்காங்கன்ற செய்தி எனக்கு வரணும், இல்லனா உன்னை எதுனா பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப அந்த தாடிக்கார அங்குலுமே அவரோட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ராத்திரியே இந்த குடும்பத்தை தேடி போக இங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐக்குமே ஒரு கேஸ் ஃபைல் வருதுங்க. அதுல இங்க நிறைய குற்றங்களை ரமணான ஒரு நபர் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது. அதே வேளையில இங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற குடும்பத்திலையும் அந்த சின்ன பையன் சோட்டு பயங்கர கோவப்படுறாரு. அந்த பெரியவர் இருக்கார்ல அப்பா, அவர்கிட்டயும் எல்லாமே உன்னால் தான் தாத்தா, அங்க ஆயா இறந்திருக்காங்க, உனக்கு ஃபீலிங்கே இல்லாம எங்க கூட தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தான்டா கூட்டிட்டு வந்தேன், நம்மளாச்சும் உசுரோட இருக்கணும்ல, வா வா ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, இங்க வந்து ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒளிய வைக்க இப்ப எப்படின்னா இந்த குடும்பத்துக்கு ஆபத்துன்ற விஷயம் அந்த ரெண்டாவது பையனுக்கோ முதல் பையனுக்கோ தெரியப்படுத்தணும். இப்ப ரமணா கிட்டையும் அந்த தாடிக்கார அங்கிள் வந்து அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அப்ப ரமணா இன்னும் கோவப்பட்டு அவருக்கு ஒரு நண்பன் இருப்பார்ல அவர்கிட்ட சில அடியாட்கள் இருப்பாங்க அவங்களையும் களத்துல இறங்க விட்டு என் தங்கச்சிக்கு நடந்த அநீதி அதுக்கு நான் இன்னைக்கு ராத்திரியே பழி வாங்கி ஆவேன், எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நாலா பக்கமும் தேடுங்கன்ற மாதிரியும் அனுப்புறாரு. இப்ப தப்பிச்ச குடும்பமும் அந்த ஊருக்காரங்க ஒருத்தருடைய வீட்டுல வந்து தஞ்சம் புகுறாங்க. அந்த இரவு அங்க பாதுகாப்பாவும் இருக்காங்க. காலையில விடியுதுங்க. அந்த பெரிய குடும்பத்துல ஏதோ கலவரம்னு சொல்லி இப்ப போலீஸ்காரங்க அங்க வந்து பார்க்க அப்ப அந்த இடத்துல அந்த பெரிய குடும்பத்துல இருக்கிற அம்மா இறந்திருக்கிற விஷயத்த பாக்குறாங்க. பெரிய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் காணும்னு சொல்லி இப்ப அங்க வந்த இந்த எஸ்ஐயும் பதறாரு. அதே வேலையில தான் இந்த சோட்டு இருக்கான்ல அவன் நைட்டு சாப்பாடு வாங்கலான்னு ஒரு கடைக்கு வர அப்ப சோட்டுக்கு அவங்க அப்பா கோபி கிட்ட இருந்து கால் வருது. சோட்டுவுமே தான் குடும்பத்தை சுத்தி நடக்கிற விஷயத்த அப்பா கிட்டையும் சொல்ல சீக்கிரமா எங்களை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு ரமணாவுடைய ஆட்கள் வராங்க. இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சோட்டுவையும் பிடிக்கிறாங்க. அப்படி அவனை பிடிச்சி ஒழுங்கா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களா எங்க இருக்காங்கன்னு காமிச்சிட்டனா இன்னும் உசுரோட விட்டுருவோன்ற மாதிரி கூட்டிட்டு போக இப்போ சோட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கினத அந்த தாத்தா பாக்குறாரு. உடனே தான் மருமக கிட்டையும் பேத்திங்க கிட்டையும் வந்து இப்பவே இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து
ஓட அவங்களுமே சோட்டு வரலையான்னு கேட்க சோட்டுவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அங்க சோட்டுவை காப்பாத்திட்டு அந்த ரவுடிங்க கிட்ட இந்த தாத்தா மாட்டிக்கிறாருங்க. அப்படி இப்ப அந்த பெரியவரையும் அந்த தாடிக்கார அங்கிளும் அவங்களுடைய ஆட்களும் போட்டு தள்ளுறாங்க. அப்படி இப்ப பெரிய குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்படி அந்த பெரியவருடைய பாடிய ஒரு இடத்துல மறைக்கலான்னு போகும்போதோ அந்த இடத்துல கையும் களவுமா எஸ்ஐ பாத்துடுறாருங்க. அவங்க எல்லாரும் செதறி ஓட அந்த கும்பல்ல இருக்கிற ரமணாவுடைய தம்பிய மட்டும் எஸ்ஐ இப்போ அரெஸ்ட் பண்றாரு. இப்ப இந்த பெரிய குடும்பமும் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வராங்க. அங்க ஒரு பாட்டிய பாக்குறாங்க. பாட்டி கிட்டையும் எங்களை எப்படின்னா காப்பாத்துங்க, ஒரு கும்பல் எங்களை கொல்ல பாக்குதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஒரு பையன் இருக்கான், எங்க வீட்டுக்கு வந்து இருங்க, அவன் உங்களை பாத்துப்பான்னு சொல்ல, இப்ப களைப்பா வந்து அவங்களுக்கு எல்லாம் அவங்க சாப்பாடு கொடுத்து உதவுறாங்க. இப்ப அந்த தாடிக்கார அங்குலுமே ரமணாக்கு கால் பண்ணி அந்த பெரிய குடும்பத்துல இருக்க அப்பாவை போட்டு தள்ளிட்டேன், ஆனா ஒரு கெட்ட விஷயம், அந்த பாடிய புதைக்க போகும்போதோ போலீஸ் கிட்ட உன் தம்பி மாட்டிக்கிட்டான்னு சொல்ல ரமணாக்கு கோவம் வருது. அதே வேலையில தான் கிருஷ்ணன் ஒரு டாக்டர் காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதான் அந்த பெரிய குடும்பத்துல இருக்கிற சித்தப்பா பையன், அவரு ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி உள்ள லாக்அப்ல இருக்கிற நம்ம ராமுவையும் வெளியே எடுத்துக்கிட்டு போறாரு. ராமு போன கையோட இப்ப அந்த எஸ்ஐயும் வில்லன் ரமணாவுடைய தம்பிய உள்ள தூக்கிட்டு வந்து அடைக்கிறாரு. அப்பதான் வில்லன் ரமணா இந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி என்னோட தம்பின்னு தெரியாம உள்ள தூக்கிட்டு வந்துட்டீங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்கன்னு கேட்க, நான் உன்னை தூக்கலாம் தான் பாத்துன்னு இருக்கேன், அவனை என் கண்ணில் மட்டும் மாட்டினேன், உன்னை குடும்பத்தோட உள்ள வைப்பேன்னு சொல்ல ரமணாவோ அதுல பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. இப்ப இந்த கிருஷ்ணன் கூடயும் இந்த ராமு வந்துகிட்டு இருக்க, ராமு கிட்டையும் கிருஷ்ணன் உன் குடும்பத்துல நீயாச்சும் படிச்சு முன்னேறுவேன்னு பார்த்தேன், நீயே ஏன் உன் அண்ணங்க மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்க, இந்த பிசினஸ்லாம் உனக்கு தேவையான அட்வைஸ் பண்ண, உங்க அட்வைஸ்லாம் போதும், என்னை இறக்கி விட்டு போங்கன்னு சொல்லி இப்ப ராமுவும் ஒரு இடத்துல இறங்குறான். அப்பதான் ராமுவை போடுறதுக்கு அங்க சில கும்பல் வருது. அதாவது வில்லன் ரமணாவுடைய ஆட்கள். ராமுவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஒரு காட்டுக்குள்ளேயும் தப்பிச்சு ஓடுறான். ஆத்தாடி, அடுத்த சம்பவம் நம்ம ராமுக்கு தான் போல இருக்கேன்ற மாதிரி நினைக்க, ஆனா அந்த இடத்துக்கு அந்த வீட்டுடைய 2வது பையன் சீனு வராருங்க. அங்க தான் தம்பிய துரத்திக்கிட்டு வந்த எல்லாரையுமே அந்த சீனு அடிச்சு நொறுக்குறாரு. ஆமாங்க, இப்ப சீனுவோட கையும் சரியாயிடுது. நல்ல வேலை அவரு அடிச்சு அங்க எல்லாரையும் ஓட விட, அதனால தான் தம்பியோட உசுரும் அங்க காப்பாத்தப்படுது. வந்த அந்த அடியாள்ல ஒருத்தனை மட்டும் இவங்க புடிச்சு எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, அப்பதான் அவனுமே ரமணா தான் இதை எல்லாத்தையும் பண்ண சொன்னான், ரமணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க அப்பா அம்மாவை போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி சொல்ல, இதுல சீனுவும் அவர் தம்பியும் ஷாக் ஆகுறாங்க. அதே வேலை இந்த பெரிய குடும்பம் இப்ப ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, அது நம்ம சீனு ஃப்ரெண்டோடைய இடம் தான் போல இருக்கு. அவருமே சீனுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்ல, என் குடும்பத்தை மட்டும் பத்திரமா என்கிட்ட அனுப்பி வச்சிரு, அதுக்குள்ள நான் இங்க எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, இப்ப சீனுவும் அவர் தம்பியும் ஒரு இடத்துல அதிர்ச்சியா உக்காந்துகிட்டு இருக்காங்க. சீனுவோட தம்பி கதறி அழுது தான் அண்ணன் சீனு கால்லயும் விழுந்து, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், என்ன மன்னிச்சிருன்னு, என்னோட தப்பால அப்பா அம்மா இப்படி போயிட்டாங்களேன்னு சொல்ல, ஆனா சீனுக்கு அவர் தம்பி கிட்ட பேசறதுக்கே மனசு இல்ல. அதே வேலையில தான் நம்ம சீனுக்கு ஒரு போன் வருதுங்க. போன்ல யாருன்னு பார்த்தா நம்ம சீனோட அண்ணா அந்த கோபி பேசுறாரு. டேய் தம்பி, என்ன மன்னிச்சிடுடா, நான் தாண்டா அந்த ரமணாவுடைய தங்கச்சியை காதலிச்சு 2வது தரமா கல்யாணம் பண்ணி, என்னால தாண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னால இப்போ அம்மா அப்பா கூட போயிட்டாங்கடா, குடும்பத்தை விட்டுறாதடா, அவங்களையாச்சும் காப்பாத்துடான்னு சொல்ல, ஆனா நீ எங்கனா இருக்கன்ற மாதிரி கேட்க, அவரை யாரையோ அடிச்சு அங்க உட்கார வச்சிருக்காங்க போல, என்ன இதுக்கப்புறம் தேடாதன்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்றாரு. கட் பண்ணா இப்போ ஒரு ஆத்தோரம் காமிக்க, அந்த இடத்துல அந்த குடும்பத்துடைய மூத்த பையனான இந்த கோபிய ஒரு பிணமா அவங்க தொங்க விட்டுருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சீனுவும் அவர் தம்பி ராமுவும் வராரு. அண்ணனோட நிலைமைய பார்த்து கதறி அழுகுறாங்க. அப்பதான் உண்மையாலேயே அந்த கோபிக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி காட்டுறாங்க. கோபி இந்த ரமணாவுடைய ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஊருக்குள்ள வந்து அங்க ஒரு குடிசை போட்டு தங்கியிருப்பாரு. ஆனா அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து கோபிய அவங்க கையும் களவுமா புடிச்சிருப்பாங்க. அப்ப கோபிய போடலான்னு அங்க வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க போலீஸ் வர சத்தம் கேட்குங்க. போலீஸ் வந்ததுனால ரமணாவும் அவங்க ஆட்களும் அங்க இருந்து ஓட, ஆனா அவங்களுக்கு திடீர்னு மனசு மாறி, நம்ம எதுக்கு அந்த போலீஸோட கதையும் முடிச்சிட்டு கூட சேர்ந்து இவனோட கதையும் முடிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸோட கதையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கோபியோட கதையை முடிச்சிருப்பாங்க. அப்பதான் கோபி கிட்ட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் போதோ தான் தம்பி சீனு கிட்ட போனை பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரை தொங்க விட்டு கிளம்பிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ அண்ணனுடைய பிணத்தையும் இந்த 2 தம்பிகள் அடக்கம் பண்ண, இப்போ ஒரு மதுபான கரையை காமிக்க, அங்க இந்த தாடிக்கார அங்கிளுமே அவனோட ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ சீனு இங்க இல்லாதனால அவனோட குடும்பத்தை இப்படி எல்லாம் பண்றதுக்கு முடியுது, இதுவே சீனு இருந்தா என்ன பண்ண முடியும், தம்பி மேட்ச் பாக்ஸ் இருக்கான்ற மாதிரி பின்னாடி கேட்க, பார்த்தா இது எல்லாத்தையும் சீனு பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்து அங்க அந்த தாடிக்கார அங்கிளை போட்டு தள்ளவும் செய்யறாரு. இப்ப தாடிக்கார அங்கிள் இறந்த விஷயம் ரமணா கேள்விப்பட அந்த சீனு களத்துல இறங்கிட்டான். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குன்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில அந்த பெரிய குடும்பத்து பெண்களையும் நம்ம சீனுவுடைய நண்பன் அங்க ஒரு லாரியில தப்பிக்க வைக்கலான்னு பார்க்க, ஆனா அதுக்குள்ள அங்க ரமணாவுடைய ஆட்கள் வந்துடுறாங்க. இப்ப ரமணாவோட ஆட்கள் கிட்ட இந்த சீனுவோட நண்பன் மாட்டிக்கிற மாதிரியும், நல்ல வேலை அதுக்குள்ள இந்த குடும்பம்
குடும்பம் தப்பிக்கிற மாதிரியும் காட்ட சீனுவும் அவரோட தம்பியும் இப்ப அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்கிற கரைகள் வீடே அங்க அடிச்சு நொறுக்கப்பட்டதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இப்போ காணாம போயிடுச்சேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அப்பதான் சோட்டு கிட்ட இருந்து கால் வருது. லாரியில நாங்க பத்திரமா வந்துகிட்டு இருக்கோம், நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா சீனு அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கதையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல அதே நேரத்துல இங்க ரமணாவை காமிக்க நம்ம ரமணாவுடைய உயிர் நண்பனை காணுமாங்க. கடைசியா அந்த ஊருடைய எஸ்ஐ தான் அவர் உயிர் நண்பனை தேடி போனதா ரமணா கிட்ட சொல்றாங்க. ரமணாவும் அந்த ஆத்தோரமா தேடிட்டு இருக்கும் போதோ அந்த இடத்துல ஒரு கயிறுல தன்னோட உயிர் நண்பன் தன்னோட ரைட் ஹேண்டு அங்க பிணமா தொங்கிட்டு இருக்கிறத ரமணா பாக்குறாரு. இது அந்த எஸ்ஐயோட வேலையா தான் இருக்குன்ற மாதிரி ரமணா நினைக்க, ஆனா அந்த விஷயத்த பண்ணது நம்ம ஹீரோவும் அவருடைய தம்பியும் தாங்க. இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐயுமே அவர் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற ஒரு 3 போலீஸ்காரங்க அந்த ஆத்தங்கரையோர போகும்போதோ அவங்கள போட்டு தள்ளிட்டு தானே அந்த ரமணா அந்த கோபியை போட்டிருப்பாரு. அப்படி அவங்களோட பிணத்தெல்லாம் ஒரு கோணி பையில கட்டி வச்சிருக்கிறதையும் இப்ப எஸ்ஐ கண்டுபிடிக்கிறாரு. அதை எல்லாத்தையும் அங்க போட்டோ எடுத்துக்கும் வச்சுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல ரமணாவோட தம்பி வர இவர் கையில கன் இருக்கிறதுனால அந்த தம்பியையும் அவரு இடத்துல அவரு அங்கேயே போட்டு தள்ளுறாரு. அப்பதான் அங்க ரமணா வந்து நிக்கிறாங்க. இந்த எஸ்ஐ தான் தம்பி போட்டு தள்ளதை பார்த்த ரமணாவுமே பயங்கர கோவப்பட்டு அது வரைக்கும் தனக்கு எதிரியா இருந்த அந்த எஸ்ஐயோட கதையையும் முடிக்கிறாரு. இப்ப ரமணாவுடைய தங்கச்சி தம்பி நண்பன்னு சொல்லி எல்லாரும் இறந்ததுனால ரமணா கோவத்தோட உச்சத்துக்கே வந்து இப்ப தான் போட்டு தள்ள எஸ்ஐயோடைய உடம்பை எடுத்துக்கிட்டு ஒரு கோணி பையில கட்டி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி அங்க இன்ஸ்பெக்டர் இருக்க இன்னும் அவருடைய இன்னொரு தம்பி அந்த ஸ்டேஷன்ல தானே வச்சிருப்பாரு. அப்படி இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடியே ஸ்டேஷன்ல இருக்கிற 3-4 போலீஸ்காரங்கள அடின்னு அடிச்சு அவங்க தம்பியையும் வெளியே திறந்து விட சொல்லி இப்ப அவரு பிணமா கொண்டு வந்த அந்த எஸ்ஐயோட பிணத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்ப பெரிய குடும்பத்து பெண்களும் முள்ளக்காட்டு வழியா ஊருக்குள்ள வரலான்னு நினைக்க, ஆனா அதுக்குள்ள ரமணா வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சு இப்ப அந்த சீனுக்கும் அவருடைய தம்பிக்கும் கால் பண்றான். சீனுவுமே குடும்பத்தை ஒண்ணும் பண்ணாத, நானும் என்னோட தம்பியும் வரோம், முடிஞ்சா எங்களை போட்டு தள்ளிட்டு குடும்பத்து மேல கை வைன்னு சொல்ல அங்க இருக்கிற அம்மன் கிட்டேயும் அவங்க வேண்டிக்கிட்டு அங்க இந்த ரமணாவை பார்க்க வராங்க. ரமணாவுமே அவருடைய தம்பி அப்புறம் சில அடியாட்களெல்லாம் வச்சு நம்ம சீனுவையும் ஒரு தம்பியையும் தடுக்க பாக்குறாரு. ஆனா சீனுவும் அவர் தம்பியும் ருத்ரதாண்டவம் எடுத்து அங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அட்லாஸ்ட் ரமணாவோட தம்பியோட கதையையும் முடிக்கிறாங்க. இப்ப சேத்தோரமா கூட்டிட்டு போயிட்டு அங்க இந்த ரமணாவோட கதையையும் முடிக்கிறாங்க. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தீயில ரமணாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்தும் தப்பிக்கிறாங்க. இப்ப இது எல்லாம் முடிஞ்சு நம்ம சீனு அவரோட தம்பி அதுக்கப்புறம் அவர் மனைவி அண்ணியோட இறந்து போன தான் அப்பாக்கும் அம்மாக்கும் அண்ணனுக்கும் அங்க திதி கொடுத்துக்கிட்டு இருக்க, அப்பதான் சீனுடைய நண்பர்கள்லாம் சில பேரு ஊர்ல இருந்து வராங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான ரவுடிங்க போல. இந்த விஷயத்த முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இத்தனை இழப்பு வந்திருக்காது. அந்த ரமணா கிட்ட நீங்க பேசுனீங்களா? உண்மையாலேயே அவன் தங்கச்சி இறந்ததுக்கு தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணானான்னு கேட்க, அப்பதான் ரமணாவே அவங்க போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி ரமணா கூட பேசும்போதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. உண்மையில ரமணாவோட தங்கச்சி இந்த கோபி ஆணில தள்ளிவிட்டது மூலமா இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க அங்க உசுருக்கு போராடுறப்போ இந்த ரமணா தான் அவங்க தங்கச்சியோட கழுத்தை நெரிச்சு போட்டு தள்ளிருப்பாரு. எல்லாமே சொத்துக்காக தாங்க. சொத்தெல்லாம் உன் பேர்ல வந்துருச்சுன்னா நான் எப்படி அனுபவிப்பேன்ற மாதிரி தான் தங்கச்சி கிட்டையும் சொல்லுவாரு. சொத்துக்காக உன் அண்ணன் என்ன வேணா பண்ணுவான்ற மாதிரி கோபி சொன்னது அப்பதான் அந்த தங்கச்சிக்கு ஞாபகம் வரும். அண்ட் இன்னொரு பெரிய ட்விஸ்டும் காமிக்கிறாங்க. உண்மையிலேயே பெரிய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ள சொன்னது ரமணாவுடைய பிளான் இல்லைங்க. அவனுக்கும் மேல கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பாரு. அது யாருன்னு பார்த்தா அந்த பெரிய குடும்பத்துல இருக்கிற அந்த சித்தப்பா இருக்காருல அவரோட பையன் அந்த டாக்டர் தான். சொத்தெல்லாமே பெரிய குடும்பத்துல இருக்கிற அந்த அண்ணன் பேர்ல இருக்கிறதுனால அவர் தம்பி சித்தப்பாக்கும் சித்தப்பா பையனுக்கும் சொத்து கிடைச்சிருக்காது. பெரிய குடும்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோக்கள் கிட்ட இருக்கிற சொத்துக்களோட மதிப்புலாம் இப்ப பல மடங்கு உயரத்துல இருக்கான். ரியல் எஸ்டேட் இது அதுன்னு விட்டா கோடி கணக்குல சம்பாதிக்கலாமா? அதை எப்படின்னா இந்த கிருஷ்ணன் அடையணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு பிளான போட்டுதான் ஒரு ராத்திரி ரமணாவையும் அவரோட நண்பனையும் கூப்பிட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் காசு கொடுக்குறேன், பெரிய குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கதையையும் முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அப்படி எல்லாரும் இறந்துட்டா அவங்களோட சொத்து தம்பின்ற முறையில இந்த சித்தப்பா பையன் கிருஷ்ணனுக்கு தாங்க வந்து சேரும். அந்த ட்விஸ்டையும் அங்க காமிக்க இப்ப அந்த கிருஷ்ணனோட கதையை முடிக்கிறதுக்கு தான் அடுத்ததா இப்ப நம்ம ஹீரோக்கள் 2 பேர் புறப்படுற மாதிரியும், ஆனா கிருஷ்ணன் அந்த முதலாளியோட கூட்டு சேர்ந்துகிட்டு இன்னும் சில பிளான்கள் பண்ற மாதிரியும் தொடரும்னு சொல்லி சீசன் 1 முடிச்சிடுறாங்க. சீசன் 2ல மேபி கிருஷ்ணனோட சேர்ந்து இன்னும் வேற மாதிரி ஒரு திரைக்கதையோட இந்த படம் வரும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா OTTல பாருங்க. இந்த ரிவ்யூ எப்படி இருந்ததுன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.